வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அம்லு சுரேஷ். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம்னாவே மாரியம்மன் ஸ்பெஷல் தாங்க. நாங்கள் மாரியம்மனுக்கு கூழ் ஊற்ற போகிறோம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் தான் போய் கூழ் ஊற்ற போகிறோம். வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சிட்டாங்க. வீட்லேயும் கூழ் ஊற்றி படையல் போட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டோம். அப்புறமா கோயிலுக்கு போனோம். நான், எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் பசங்க, என் பசங்க, எங்கள் அம்மா ஃபேமிலி அங்கே கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் இருக்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. அவங்களும் கூழ், பொங்கல், மாவிளக்கு, கும்மன் சோறு அப்படின்ட்டு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்கங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்திருந்தோம். அங்கே போனோடனே ஐயர் எல்லாத்தையும் அங்கே வைக்க சொல்லிட்டாருங்க. அங்கே வச்சதுக்கப்புறம் எல்லா ஃபேமிலியும் தனித்தனியாக அப்படியே குடும்பத்தோடு அவங்கவுங்க ஃபேமிலிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னார். அப்படியே ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் ஐயர் அர்ச்சனை பண்ணிட்டாருங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணாருங்க. இங்கே பாருங்கள், எந்த வாரம் இல்லாமல் இந்த வாரம் ரொம்ப பயங்கர கூட்டங்க. எல்லா வாரமும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சான். இந்த வாரம் இன்னும் அதிக கூட்டம் வந்திருக்குங்க. மாரியம்மனுக்கு ஸ்பெஷல்ன்றதுனால ஆடி மாதம் இல்லையா, அதனால எல்லா ஃபேமிலியும் வந்திருக்காங்கங்க. அர்ச்சனைலாம் முடிச்சுக்கிட்டோம். அப்புறமா பூஜையும் முடிஞ்சிருச்சுங்க. தீபாரத்தினெல்லாம் காமிச்சாங்க. நல்லா தரிசனம் முடிச்சுக்கிட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொண்டு போனோம் இல்லையா, பூ, பழம், தேங்காயெல்லாம் அது சாமிக்கிட்ட கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்கங்க. எல்லாருக்குமே சாமி ஆசீர்வாதம் பண்ணி அவங்கவுங்க தட்டு அவங்கவுங்க கையில் கொடுத்துட்டாங்கங்க. தட்டுங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று இருந்துச்சுங்க. அங்கேயே எங்கள் நாத்தனார் எலுமிச்சை பழம் மாலை சாத்துறதா வேண்டியிருந்தாங்கங்க. அங்கேயே கொண்டு போனோம். அங்கேயே கொண்டு போய் கோவில்லே நாங்கள் மாலை போட்டு ரெடி பண்ணிட்டோம். மாலை ஐயர் அதையும் நாங்கள் அம்மனுக்கு கொடுத்தாங்க. அந்த மாலையும் அம்மனுக்கு போட்டுட்டோம். அப்பவே காமிச்சு பூஜை பண்ணிட்டாங்க. அம்மனுக்கு அந்த காமிச்சு பூஜை எலுமிச்சை மாலை சூப்பராக இருந்தது. வேண்டுதலும் நிறைவேறிச்சு. வேண்டுதலும் முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்துட்டு என்னெல்லாம் குடிச்சாச்சுங்க. வந்தவங்களுக்கும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லாருக்குமே கொடுத்தோம். நாங்களும் குடித்தோம். அக்கம் பக்கம் எல்லாருமே வந்தாங்கங்க. பெங்களூர்லேயும் இவ்வளோ ரஷ்ஷுங்க. இந்த மாதிரி மாரியம்மனுக்கு அப்புறமா நாங்கள் கொண்டு போனோம் இல்லையா, அந்த சோறு எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு கும்மஞ்சோறு மாதிரி கொடுத்தாங்க. அதையும் எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க. மாவிளக்கு கொண்டு வந்தாங்க. எல்லாருமே மாவிளக்கு தீபம் போட்டாங்க, பொங்கல் வச்சாங்க. ஒரு சிலரெல்லாம் கோழி அறுத்தாங்க, கடா வெட்டுவாங்களாம். எல்லாமே முடிச்சுக்கிட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து மாரியம்மனுக்கு இந்த மாதிரி கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க வரும். மிஸ் பண்ணாமல் எல்லாருமே சேர்ந்து பயபக்தியோட சாமி கும்பிட்ணுங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு போய் எல்லாம் பண்ணி கும்பிட்டாச்சு. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லாம் அங்கே தாங்க பேசிக்கிட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சுட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.